10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இயற்கணிதத்தில் ஒரு கணக்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. எப்படி பண்ணலாம்னு பாருங்கள். தீர்க்க 2x - 3y = 6, x + y = 1. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து 1 எடுப்போம், சமன்பாடு 1. இது ரெண்டாவது சமன்பாடு. இது ரெண்டுலையும் இது பொதுவாக இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக இல்லை, எக்ஸும் பொதுவாக இல்லை, ஒய்யும் பொதுவாக இல்லை. இதோட கீழ் 2, இதோட கீழ் 3, இதோட கீழ் 1, இதோட கீழ் 1. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும்னா என்ன செய்யணும், இன்னொரு நம்பரில் அந்த கீழே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணணும். என்ன செய்யலாம், இங்கேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரெண்டாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்க என்ன கிடைக்கும், 2x + 2y = 2. இது 2ஆல் பெருக்கினா x, இது 2ஆல் பெருக்கினா 2y, இது 2ஆல் பெருக்கினா 2. சரியா? இப்போ 2x - 3y = 6. இதை என்ன செய்யணும், அடுத்தது எழுதணும். ஒன்றாவது சமன்பாடு 2x - 3y = 6. சரியா? ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். என்ன செய்யலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா வேறு வேறு கீழ் இருக்குது. இதில் ஒரே கீழ் தான் இருக்குது. அதனால் கேன்சல் பண்ணலாம். என்ன செய்யணும், மைனஸ் பண்ணால் இந்த கீழே இருக்கிறதோட சிம்பிளை மாற்றலாம். அப்போ என்ன செய்யணும், இதோட ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆகுது, மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஆகும், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும். இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிற குறியை நம்ம எடுக்கக்கூடாது, இங்கே மேலே போட்டு அந்த குறியை தான் எடுக்கணும். அப்போ 2 - 2 என்ன ஆகும், 0 ஆகும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடும். இப்போ 2 + 3 அப்போ என்ன ஆகும், 2யும் 3யும் ஆட் பண்ணால் 5. 5y = 2 - 6 எவ்வளோ, -4. 2யும் -6யும் போட்டால் என்ன செய்யும், சின்னதை பெரிய நம்பர்லேருந்து கழிக்கணும். அப்போ 2 6 கழிச்சோம்னா 4 வரும். பெரிய நம்பரோட குறி என்னது, மைனஸ். அதனால இந்த மைனஸை போகிறோம், -4. சரியா? ஓகே. இப்போ 5y = -4. இப்போ y வேணும் நமக்கு. அப்போ -4/5. அப்போ y யோட வேல்யூ என்னது, -4/5. புரிஞ்சா? இப்போ ஒய்யோட வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த ஒய்யோட வேல்யூவை எக்ஸில் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சமன்பாட்டில் போட்டோம்னா எக்ஸ் கிடைக்கும். அப்போ ஒய் ஏதாவது ஒரு சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு ஈஸியாக இருக்கா. அப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் போடணும், x + y = 1. ஒய்யோட வேல்யூ என்னது, -4/5. அப்போ எக்ஸ் ஒய்க்கு பதில் என்ன போடலாம், -4/5 = 1. ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருக்கனால இது ஃபுல்லாக மைனஸில் உள்ள பேக்கெட் போட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் இது அதனால் அப்படியே போட்டோம். x = 1 அப்படியே போட்டோம். இங்கே இருக்குது -4/5 என்ன ஆகுது, -4/5. இந்த சைடு போகும்போது +4/5 ஆகுது. அப்போ 4/5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, ஈஸியாக எடுத்தோம்னா 1 5 5 + 4/5. அப்போ எக்ஸோட வேல்யூ 9/5. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா. அப்போ தீர்வு தானே கேட்டுருக்காங்க. அப்போ தீர்வு என்னது, எக்ஸோட வேல்யூ 9/5, ஒய்யோட வேல்யூ -4/5. இவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியாக இருக்கா. இதை வந்து நீட்டாக செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி பெரிய கணக்கெல்லாம் பார்க்கலாம்.